பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் மேலிடத்து உத்தரவு. நன்றாய் கவனியுங்கள். நமக்கு எதிராக மேலிடத்து உத்தரவுகள் வரும்பொழுது நம்முடைய தேவன் நமக்காக எப்படி கிரியை செய்கிறார் என்பதை பார்க்க ஆரம்பித்திருக்கிறோம். நேற்றைய தினத்திலே ஆதி திருச்சபைக்கு விரோதமாக மேலிடத்து உத்தரவுகள் வந்தது. எப்படி வந்தது? கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நீங்கள் பிரசங்கிக்க கூடாது என்று உத்தரவு வந்தது. ஆனால் கர்த்தரோ ஆதி திருச்சபையில் இருந்த அப்போஸ்தலர்கள் கூட இருந்து அப்போஸ்தலர்கள் மூலமாக பலத்த அற்புத அடையாளங்களை செய்தார். கிறிஸ்தவம் பரம்பிற்று, திருச்சபை வளர்ந்து பெருகிற்று என்று பார்த்தோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நமக்கு எதிராக மேலிடத்து உத்தரவுகள் வரும்பொழுது நம்முடைய தெய்வம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து வல்ல பெரும் காரியங்களை செய்து நமக்கு எதிரான மேலிடத்து உத்தரவுகள் நம்மை பாதிக்காதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கும் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து மேலிடத்து உத்தரவுகள் நமக்கு எதிராக வந்தாலும் அந்த மேலிடத்து உத்தரவையே அவர் நமக்கு சாதகமாக மாற்றுவார் என்பதை வரப்போகிற நாட்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். மேலிடத்து உத்தரவு நமக்கு எதிராக வந்த பொழுது கர்த்தர் எப்படி கிரியை செய்தார் என்பதை இன்றைக்கு ஒரு காரியத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். நாம் நன்கு அறிந்த ஒரு வேத பகுதி, அதாவது யூதர்கள் தங்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் சிறைப்பட்டு போகிறார்கள் பாபிலோன் தேசத்திற்கு. 70 ஆண்டுகளுக்கு பின்பு கோரேஸ் மன்னன் மூலமாக கர்த்தர் கிரியை செய்து அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள். அப்படி திருப்பி அனுப்பப்படும் பொழுது அங்கிருந்து வந்த யூதர்கள் தேவ ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். நன்றாய் கவனிங்கள். முக்கியமான காரியம், தேவனுடைய ஆலயத்தை அவர்கள் கட்ட ஆரம்பிக்கும் பொழுது கோரேஸ் அனுப்பினான், அவர்கள் கட்டினார்கள். அதற்கு பின்பு ஆட்சி மாற்றங்கள் நடக்கிறது. நன்றா நீங்கள் கவனிக்கணும். இதற்கு இடையில யூதர்களுடைய மந்த நிலையும் ஒரு காரணமாக இருக்கிறது. எல்லாவற்றுக்குள்ளாக செல்வதற்கு நமக்கு நேரம் போதாது. கவனியுங்கள். இப்போ என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது சிறையிருப்பிலிருந்து திரும்பி வந்த யூதர்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். அப்படி ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கும் பொழுது பிரச்சனைகள் வந்தது. அங்கும் ஆட்சி மாற்றங்கள் நடக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். நீங்கள் தயவு செய்து எஸ்ராவின் புஸ்தகத்தை வாசித்தால், கொஞ்சம் நன்கு அமர்ந்து ஆழ்ந்து வாசித்தால் நீங்கள் அதை அறிந்து கொள்ள முடியும். என்ன நடக்கிறது என்று வாசிக்கிறேன். ஆலயம் கட்ட ஆரம்பித்தாயிற்று. ஆலயம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இடையிலே கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகள் நிறுத்தப்பட்டது. ஆனால் நிறுத்தும்படி உத்தரவு போட்டது யார் தெரியுமா? அர்தசஷ்டா என்கிற ஒரு ராஜா. நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக அந்த வசனத்தை. தயவு செய்து என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எஸ்ராவின் புஸ்தகத்தில் மிக அழகாக அந்த வார்த்தை இருக்கிறது. எஸ்ரா 4வது அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை நான் முதல்ல வாசிக்கிறேன். எஸ்ரா 4:21, இப்பொழுதும் நம்மிடத்தில் இருந்து மறு உத்தரவு பிறக்கும் வரைக்கும் அந்த மனிதர் அந்த பட்டணத்தை கட்டாமல் நிறுத்தி விடும்படி கட்டளையிடுங்கள். ஏனென்று சொன்னால் ராஜாவினிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது, மேலிடத்திலிருந்து உத்தரவு வருகிறது. யூதர்கள் தேவாலயம் கட்டக்கூடாது என்று சொல்லி ராஜா கிட்ட இருந்து உத்தரவு வருது. மறுபடியும் சொல்கிறேன், மேலிடத்து உத்தரவு வருகிறது, ஆலயத்தை கட்டாதே, நிறுத்து என்று சொல்லி. நன்றாய் கவனிங்கள். தொடர்ந்து நீங்க படிச்சீங்கன்னா 23வது வசனத்தை வாசிக்கிறோம். அதில் கடைசியில் போட்டிருக்கோம், அதாவது யூதரிடத்திற்கு போய் பலவந்தத்தோடும் கட்டாயத்தோடும் அவர்களை வேலை செய்யாதபடிக்கு நிறுத்தி போட்டார்கள். 24ஆம் வசனம், அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைபட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. நன்றாய் கவனியுங்கள்.
எருசலேம் தேவாலயத்தின் வேலை நிறுத்தப்பட்டது. நிறுத்தப்பட்டதற்கு என்ன காரணம்? மேலிடத்து உத்தரவு. நன்றாய் கவனியுங்கள். மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவினாலே எருசலேமில் கட்டப்பட்ட தேவாலயத்தின் வேலை நிறுத்தப்பட்டது. ஆனால் நன்றாக கவனிக்கணும், நமக்கு எதிரான மேலிடத்து உத்தரவு வரும்பொழுது நம்முடைய தேவன் கிரியை செய்வார்னு சொன்னேன் இல்லையா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நன்றாக இந்த சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். ராஜ்யபாரங்கள் மாறுகிறது, ராஜாக்கள் மாறுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஏன்னா இந்த அர்தசஷ்டா ராஜாவிலேயே 1ஆம் அர்தசஷ்டா 2ஆம் அர்தசஷ்டா என்று வரும் என்று வரலாறு சொல்லுகிறது. எல்லாவற்றையும் சொல்வதற்கு சமயம் இல்லை. நன்றாய் கவனிங்கள். ஒரு சில மன்னர்கள், ஒரு சில அரசர்கள் தேவ ஜனங்களுக்கு எதிராக உத்தரவு போட்டார்கள். மேலிடத்து உத்தரவு தேவ ஜனங்களுக்கு எதிராக இருந்தது. கர்த்தரோ ராஜ்யபாரங்களை மாற்றினார், ராஜாக்களை மாற்றினார். நன்றாய் கவனிங்க. இப்போ நான் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் படிக்கிறேன். இதே எஸ்ரா 5 அந்த வார்த்தையை நீங்கள் பாருங்களா, அந்த வார்த்தை ரொம்ப அழகாக இருக்கும். 5ஆம் அதிகாரத்தில் அந்த வார்த்தை போட்டிருக்கோம், கர்த்தருடைய கண்கள் அந்த வேலையை தடுக்காதபடிக்கு அவங்க மேலே இருந்துச்சுன்னு போட்டிருக்கோம். வாசிக்கிறேன் பாருங்க, எஸ்ரா 5:5. ஆனாலும் இந்த செய்தி தரிவினிடத்திற்கு போய் எட்டும் வரைக்கும் இவர்கள் யூதருடைய மூப்பரின் வேலையை தடுக்காதபடிக்கு அவர்களுடைய தேவனின் கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டு இருந்தது. நன்றாய் கவனிங்கள். எதிரான உத்தரவுகள் வந்தது உண்மைதான், மேலிடத்து வந்த உத்தரவுகள் வந்தது உண்மைதான். ஆனால் கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு இவர்களை உற்சாகப்படுத்தி வேலைகளை செய்ய வைச்சாரு. இப்போ அங்கே ராஜா மாறிட்டாரு. எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை, அங்கே ராஜா மாறிட்டாரு. இப்போ தரியுடைய ஆட்சி நடக்குது. தரியுடைய ஆட்சி காலத்தில் அங்கே இருந்தது யார்? தானியேல் இருக்காரு. நேரம் இல்லை, நல்லா கவனிங்க. அப்போ என்ன நடக்குன்னா, இவங்க மறுபடியும் கடிதாசி போடுறாங்க. அதாவது நீங்கள் கொஞ்சம் முன்னால் படிச்சிங்கன்னா போட்டிருக்கோம், அதாவது யூதர்களுக்கு விரோதமாக பிராதி எழுதுவார்கள். அங்கே இருக்கிற சத்துருக்கள் கடிதத்தை ராஜாக்களுக்கு எழுதுவார்கள். ராஜா கிட்ட இருந்து மேலிடத்து உத்தரவுகள் வரும். அப்படி வந்து தான் ஒரு முறை நிறுத்தியாச்சு. சரியா? சில ராஜாக்களுடைய காலகட்டங்களில் எருசலேம் தேவாலயத்தின் வேலை நிறுத்தப்பட்டது. அதைத்தான் நம்ம யோவானில் வாசிக்கும் பொழுது இந்த தேவாலயத்தை கட்ட 40 வருஷம் சென்றது என்று அவர்கள் சொல்வார்கள். நன்றாய் கவனியுங்கள். அப்போ எதிரான உத்தரவு, மேலிடத்து உத்தரவு எதிராக இருந்த பொழுது வேதம் சொல்கிறது, யூதர்கள் மறுபடியும் வேலையை துவங்கும் பொழுது, மறுபடியும் சத்துருக்கள் பிராதி எழுதும் போது வேதம் சொல்கிறது, வேலை தடைபடாதபடிக்கு கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மீது வைக்கப்பட்டிருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடும் என்னோடும் பேசுகிறார். உனக்கு எதிராக மேலிடத்து உத்தரவுகள் வந்தாலும் பயப்படாதே. கர்த்தருடைய கண்கள் உன் மீது நோக்கமாக இருக்கிறது. கர்த்தர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. வேதம் இப்படி சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ண கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளையே, உங்களுக்கு எதிரான மேலிடத்து உத்தரவுகள் இருக்கிறதோ, பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்கள். அவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார். மேலிடத்து உத்தரவு சாதகமாய் மாறும். நீங்க தரியுவின் ராஜ்யபார காலத்தில் படிச்சீங்கன்னா, இதே அந்த வேலைக்கு இதுக்கு முன்னால இருந்த ராஜா மேலிடத்திலிருந்து எப்படி வேண்டாம் என்று உத்தரவு வந்ததோ, கர்த்தர் ராஜாக்களை மாற்றின பின்பு மேலிடத்து உத்தரவு வருது. எப்படி தெரியுமா வருது? வேலையை அவர்கள் செய்யட்டும். நேரம் இல்லை எல்லாத்தையும் சொல்றதுக்கு. மேலையை அவங்க வேலையை என்ன செய்யட்டும்? செய்யட்டும். அது மட்டும் இல்லை, நான் அந்த வசனத்தை படிக்கட்டுமா? 6ஆவது அதிகாரம் எஸ்ரா 6:6 வசனத்தில் போட்டிருக்கு. அப்பொழுது தரியு ராஜா எழுதி அனுப்பினதாவது, இப்பொழுதும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதியாகிய தத்னாயும் சேத்தார் பொஸ்னாயுமாகிய நீங்களும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற அப்பர் சாகியரான உங்கள் வகையாரா யாவரும் அவ்விடத்தை விட்டு விலகி இருங்கள். தேவனுடைய ஆலயத்தின் வேலையை அவர்கள் செய்யட்டும். என்ன ஒரு அருமையான காரியம் பாருங்க. ஒரு ராஜா மேலிடத்து உத்தரவு வந்தது, ஆலயத்தின் வேலையை நிறுத்தி என்று சொல்லி கர்த்தர் ராஜ்யபாரத்தை அசைத்தார், ராஜாக்களை மாற்றினார். இப்பொழுது உத்தரவு வருகிறது, வேலையை செய்யட்டும். தேவனுடைய வேலையை யாரும் தடை செய்ய முடியாது. தொடர்ந்து நீங்கள் படிச்சீங்கன்னா வேதம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கும். எஸ்ரா 6 போட்டிருக்கோம், அவர்கள் கட்டி முடித்தார்கள். 14 வசனம் படிக்கிறேன். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசி ஆகிய ஆகாபும் யுத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவர்களுடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியையும் கோரேஸ்
தரியு பெர்சியாவின் ராஜாவாகிய அர்தசஷ்டா என்பவர்களுடைய கட்டளையின்படியும் அதை கட்டி முடித்தார்கள். ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அல்லேலூயா! எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. ஆலயம் கட்டி முடிந்தது. மேலிடத்து உத்தரவு வந்துச்சு, ஆலயம் கட்டக்கூடாதுன்னு வந்துச்சு. கர்த்தர் எந்த அரசன் ஆலயம் கட்டக்கூடாதுன்னு சொன்னானோ அவனை தள்ளிட்டு அடுத்தால கொண்டாரு. இங்க ஒரு அர்தசஷ்டா வர்றாரு, இது வேற அர்தசஷ்டா. ஒரு அர்தசஷ்டா கட்டக்கூடாது என்று கட்டளை போட்டான். கர்த்தரோ ஆட்சியை மாற்றினார். அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் சொல்றேன், மேலிடத்து உத்தரவு உங்களுக்கு எதிராக இருக்குமே ஆனால் அந்த மேலிடத்தையே மாற்றி போட கர்த்தரால முடியும். அதே நேரத்தில் மேலிடத்து உத்தரவு உங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் உங்களுக்காக இறங்கி பயங்கரமான பராக்கிரமசாலியாக உங்களோடும் என்னோடும் இருந்து கிரியை செய்வார். நாளைய தினத்தில் மேலிடத்து உத்தரவுகள் அவர் எப்படிலாம் மாற்றினார், சாதகமாக மாற்றினார் என்பதை தியானிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.